தமிழர் சீமான் போட்டியிடும் சிவகங்கை மாவட்டத்துல சிட்டிங் எம்எல்ஏக்கள் 4 பேரும் அப்படியே ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு. பெரிய மாற்றங்கள் எதுவும் இல்ல. திருப்பத்தூர் தொகுதியில திமுக பெரிய கருப்பனுக்கு வெற்றி வாய்ப்பு. பாஜக கேசி திருமாறன் பின்னடைவு. தாவேக சீனிவாச சேதுபதி 3ஆம் இடம். சிவகங்கை தொகுதியில திமுக கருணாஸ் பின்னடைவு. அதிமுக PR செந்தில்நாதன் வெற்றி வாய்ப்பு. தாவேக குழந்தை ராணி நாச்சியார் 3ஆம் இடம். மானாமதுரை தொகுதியில திமுக தமிழரசி ரவிக்குமார் வெற்றி வாய்ப்பு. பாஜக பொன் பாலகணபதி பின்னடைவு. தாவேக இளங்கோவன் 3ஆம் இடம். காரைக்குடி தொகுதியில திமுக கூட்டணியில இருக்கும் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் மாங்குடி வெற்றி பெற வாய்ப்பு. 2ஆம் இடத்துக்கு நாம் தமிழர் சீமான், தாவேக பிரபு 2 பேருக்கும் நடுவுல போட்டி இருக்கு. அதிமுக கூட்டணியில அமமுக தேர்போகி பாண்டிக்கு பின்னடைவு ஏற்பட்டிருக்கு. பாஜக நயினார் நாகேந்திரன் போட்டியிடும் விருதுநகர் மாவட்டத்துல மொத்தம் 7 தொகுதி. அதிமுகவுக்கு சாதகமான 2 தொகுதி இழுபறியில இருக்கு. 5 தொகுதி திமுக கூட்டணிக்கு சாதகமா இருக்கு. ராஜபாளையம் தொகுதி திமுக தங்கபாண்டியன் வெற்றி வாய்ப்பு. பாஜக பிரிசிலா பாண்டியன் பின்னடைவு. தாவேக ஜெகதீஸ்வரி 3ஆம் இடம். ஸ்ரீவில்லிபுத்தூர் தொகுதி இந்திய கம்யூனிஸ்ட் மகாலிங்கம், அதிமுக சந்திரபிரபா இடையில இழுபறி. திமுக கூட்டணிக்கு சாதகம். தாவேக கார்த்திக், புதிய தமிழகம் டாக்டர் ஷியாம் கிருஷ்ணசாமி 2 பேருக்கு இடையில 3ஆம் இடத்துக்கு போட்டி. சாத்தூர் தொகுதி திமுக கடற்கரை ராஜ், பாஜக நயினார் நாகேந்திரன் இடையில இழுபறி. தாவேக அஜித் 3ஆம் இடம். சசிகலா கட்சி இசக்கி ராஜா பாஜகவுக்கு பெரிய பாதிப்பை கொடுத்திருக்காரு. அது திமுகவுக்கு சாதகமா மாறி இருக்கு. சிவகாசி தொகுதி காங்கிரஸ் அசோகன் வெற்றி வாய்ப்பு. அதிமுக ராஜேந்திர பாலாஜி பின்னடைவு. தாவேக கீர்த்தனா 3ஆம் இடம். விருதுநகர் தொகுதி தேமுதிக விஜய பிரபாகரன் வெற்றி வாய்ப்பு. அதிமுக VG கணேசன் பின்னடைவு. தாவேக செல்வம் 3ஆம் இடம். அருப்புக்கோட்டை தொகுதி திமுக KKSSR ராமச்சந்திரன் வெற்றி வாய்ப்பு. அதிமுக சேதுபதி பின்னடைவு. தாவேக கார்த்திக் குமார் 3ஆம் இடம். திருச்சூழி தொகுதி திமுக தங்கம் தென்னரசு வெற்றி வாய்ப்பு. அதிமுக MSR ராஜவர்மன் பின்னடைவு. தாவேக சமயன் 2ஆம் இடம் வந்தாலும் ஆச்சரியமில்லை. திண்டுக்கல் மாவட்டத்துல மொத்தம் 7 தொகுதி. 3 தொகுதியில திமுகவும் 2 தொகுதியில அதிமுகவும் வெற்றியை உறுதி செய்யறாங்க. 2 தொகுதி இழுபறியில இருக்கு. திமுகவுக்கு சாதகமா மாறலாம். ஒட்டஞ்சத்திரம் தொகுதி திமுக சக்கரபாணி வெற்றி வாய்ப்பு. தமாக விடியல் சேகர், தாவேக மோகன் 2ஆம் இடத்துக்கு போட்டி. பழனி தொகுதி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் N பாண்டி வெற்றி வாய்ப்பு. அதிமுக ரவி மனோகரன் பின்னடைவு. தாவேக பிரவீன்குமார் 3ஆம் இடம். ஆத்தூர் தொகுதி திமுக பெரியசாமி வெற்றி வாய்ப்பு. அதிமுக A விஸ்வநாதன் பின்னடைவு. தாவேக கலைச்செல்வி 3ஆம் இடம். நிலக்கோட்டை தொகுதி அதிமுக தேன்மொழி மற்றும் திமுக நாகஜோதி 2 பேருக்கும் இடையில வெற்றி வாய்ப்பு இழுபறியில இருக்கு. நாத்தாக்க துரை கைலராஜன், தாவேக ஐயனார் இடையே 3ஆம் இடத்துக்கு போட்டி இருக்கு. வேடச்சந்தூர் தொகுதி அதிமுக VPP பரமசிவம் வெற்றி வாய்ப்பு. திமுக வீரசாமிநாதன் பின்னடைவு. தாவேக நாகஜோதி 3ஆம் இடம். நத்தம் தொகுதி அதிமுக நத்தம் விஸ்வநாதன் வெற்றி வாய்ப்பு. திமுக KK செல்வகுமார் பின்னடைவு. தாவேக ரமேஷ் 3ஆம் இடம். திண்டுக்கல் தொகுதி அதிமுக திண்டுக்கல் சீனிவாசன், திமுக IP செந்தில்குமார் 2 பேருக்கும் வெற்றி வாய்ப்பு இழுபறியா மாறி இருக்கு. தாவேக நசீர் ராஜா 3ஆம் இடம். மதுரை மாவட்டத்துல மொத்தம் 10 தொகுதி. அதுல 2 அதிமுக வெற்றி, 7 திமுக வெற்றி, 1 இழுபறி. சோழவந்தான் தொகுதி திமுக R வெங்கடேசன் வெற்றி வாய்ப்பு. அதிமுக மாணிக்கம், தாவேக MV கருப்பையா 2ஆம் இடத்துக்கு போட்டி. மேலூர் தொகுதி அதிமுக பெரிய புல்லான் என்ற செல்வம் வெற்றி வாய்ப்பு. காங்கிரஸ் P விஸ்வநாதன் பின்னடைவு. தாவேக மதுரை வீரன் 3ஆம் இடம். திருப்பரங்குன்றம் தொகுதி திமுக கிருத்திகா தங்கபாண்டி வெற்றி வாய்ப்பு. அதிமுக VV ராஜன் செல்லப்பா, தாவேக CTR நிர்மல்குமார் 2ஆம் இடத்துக்கு போட்டி. திருமங்கலம் தொகுதி திமுக மணிமாறன் வெற்றி வாய்ப்பு. அதிமுக RP உதயகுமார் இழுபறியான பின்னடைவு. தாவேக சதீஷ்குமார் 3ஆம் இடம். உசிலம்பட்டி காங்கிரஸ் சரவணகுமார், அதிமுக மகேந்திரன் இழுபறி. தாவேக விஜய் 3ஆம் இடம். சசிகலா கட்சி ஐயப்பன் 4ஆம் இடம். மதுரை கிழக்கு தொகுதியில திமுக P மூர்த்தி வெற்றி வாய்ப்பு. அதிமுக மாங்குளம் K மகேந்திரன் பின்னடைவு. தாவேக S கார்த்திகேயன் 3ஆம் இடம். மதுரை மேற்கு தொகுதியில அதிமுக செல்லூர் ராஜு வெற்றி வாய்ப்பு. ஆனா இழுபறியும் இருக்கலாம். திமுக ரகுபாலாஜி பின்னடைவு. தாவேக தங்கபாண்டி 3ஆம் இடம். மதுரை வடக்கு தொகுதியில திமுக கோ தளபதிக்கு வெற்றி வாய்ப்பு இருந்தாலும் இழுபறியும் இருக்கலாம். அதிமுக டாக்டர் P சரவணன் பின்னடைவு. தாவேக A கல்லானை 3ஆம் இடம். மதுரை மத்தி தொகுதி PTR பழனிவேல் தியாகராஜன் வெற்றி வாய்ப்பு. அதிமுக சுந்தர் சி மற்றும் தாவேக VSM முஸ்தபா 2ஆம் இடத்துக்கு போட்டி. மதுரை தெற்கு தொகுதி மதிமுக பூமிநாதன் வெற்றி வாய்ப்பு. பாஜக ராம சீனிவாசன் பின்னடைவு. தாவேக கோபிசன் 3ஆம் இடம். கன்னியாகுமரி மாவட்டத்துல மொத்தம் 6 தொகுதி. 4 தொகுதியில திமுக வெற்றி உறுதியாகி இருக்கு. 2 அதிமுகவுக்கு இழுபறியா இருக்கு. கிள்ளியூர் தொகுதி காங்கிரஸ் ராஜேஷ்குமார் வெற்றி வாய்ப்பு. தமாக நிவின் சைமன் பின்னடைவு. நாத்தாக்க ஹிம்லர், தாவேக சுபீன் இடையில 3ஆம் இடத்துக்கு போட்டி. குளச்சல் தொகுதி காங்கிரஸ் தாரகை கத்பட் வெற்றி வாய்ப்பு. பாஜக சிவகுமார் பின்னடைவு. தாவேக பிரேம் அலெக்ஸ் லாரன்ஸ் 3ஆம் இடம். கன்னியாகுமரி தொகுதியில அதிமுக தலவாய் சுந்தரம், திமுக மகேஷ் இடையே இழுபறியா வெற்றி வாய்ப்பு இருக்கு.
நாத்தாக்க மரிய ஜெனிஃபர், தாவேக்க மாதவன் 3ஆம் இடத்துக்கு போட்டி போடுறாங்க. நாகர்கோவில் தொகுதியில பாஜக MR காந்தி, திமுக ஆஸ்டின் 2 பேருக்கும் இடையில வெற்றி வாய்ப்பு இழுபறியா இருக்கு. தாவேக்க பொர்வின் கிங்ஸ் 3ஆம் இடம் பிடிக்கிறாரு. பத்மநாபபுரம் தொகுதியில மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் செல்லசுவாமி வெற்றி வாய்ப்பு. பாஜக குமரி ப. ரமேஷ் பின்னடைவு. நாத்தாக்க சீலன், தாவேக்க கிருஷ்ணகுமார் இடையில 3ஆம் இடத்துக்கு போட்டி. விளவங்கோடு தொகுதி காங்கிரஸ் TT பிரவீன் வெற்றி வாய்ப்பு. பாஜக விஜயதாரணி பின்னடைவு. நாத்தாக்க மரியஸ்டெல்லா, தாவேக்க மைக்கேல் குமார் 3ஆம் இடத்துக்கு போட்டி. ராமநாதபுரம் மாவட்டத்துல மொத்தம் 4 தொகுதி, 2 தொகுதி இழுபறியில இருக்கு. 2 தொகுதி திமுக கூட்டணிக்கு சாதகமா இருக்கு. பரமக்குடி தொகுதி திமுக KK கதிரவன் வெற்றி வாய்ப்பு. அதிமுக முத்தையா பின்னடைவு. தாவேக்க கோபிராஜன் 3ஆம் இடம். அதிமுக தொகுதிதான். ஆனா புதிய தமிழகம் கட்சி ரத்ன பிரகாஷ், சசிகலா கட்சி அமிர்தா பிரிச்ச வாக்குகள் திமுகவுக்கு சாதகமா மாறிடுச்சு. திருவாடனை தொகுதி காங்கிரஸ் கருமாணிக்கம் வெற்றி வாய்ப்பு. அதிமுக கிருத்திகா முனியசாமி பின்னடைவு. தாவேக்க ராஜு 3ஆம் இடம். ராமநாதபுரம் தொகுதி திமுக காதர் பாட்ஷா என்ற முத்துராமலிங்கம், பாஜக GPSK நாகேந்திரன் இடையில இழுபறி வந்திருக்கு. தாவேக்க டாக்டர் சாகுல் ஹமீது 3ஆம் இடம். முதுகுளத்தூர் தொகுதி திமுக ராஜகண்ணப்பன் வெற்றி வாய்ப்பு. ஆனா அதிமுக மலேசியா பாண்டியன் இழுபறியில தான் பின்தங்கி இருக்காரு. தாவேக்க மலர்விழி சசிகலா கட்சி டாக்டர் ராம்குமார் 3ஆம் இடத்துக்கு போட்டி. திருநெல்வேலி மாவட்டத்துல மொத்தம் 5 தொகுதி, 3ல திமுக வெற்றி உறுதியாகி இருக்கு. 2 அதிமுகவுக்கு இழுபறியா இருக்கு. பாளையங்கோட்டை தொகுதி திமுக அப்துல் வஹாப் வெற்றி வாய்ப்பு. அதிமுக சையது சுல்தான் சம்சுதீன், தாவேக்க மரியஜான் இடையே 2ஆம் இடத்துக்கு கடும் போட்டி. திருநெல்வேலி தொகுதி திமுக சுப்பிரமணியன் வெற்றி வாய்ப்பு. அதிமுக தச்சையன் கணேஷ் ராஜா, தாவேக்க RS முருகன், புதிய தமிழகம் கட்சி டாக்டர் ஷியாம் கிருஷ்ணசாமி இடையில அடுத்தடுத்த இடத்துக்கான கடும் போட்டி நிலவுது. அம்பாசமுத்திரம் தொகுதி காங்கிரஸ் VP துரை, அதிமுக இசக்கி சுப்பையா இடையில வெற்றி வாய்ப்பு இழுபறியா இருக்கு. நாத்தாக்க சிவசங்கரன், தாவேக்க ராஜகோபால் 3ஆம் இடத்துக்கு போட்டி போடுறாங்க. நாங்குநேரி தொகுதி காங்கிரஸ் ரூபி மனோகரன் வெற்றி வாய்ப்பு. அமமுக இசக்கி முத்து, தாவேக்க ரெட்டியார்பட்டி நாராயணன் இடையில 2ஆம் இடத்துக்கு போட்டி. அமமுக வென்றாலும் ஆச்சரியமில்லை. ராதாபுரம் தொகுதி திமுக அப்பாவு வெற்றி வாய்ப்பு. பாஜக பாலகிருஷ்ணன் பின்னடைவு. நாத்தாக்க கிரிஜா தாமரை பாண்டியன், தாவேக்க சதீஷ் கிறிஸ்டோபர் 3ஆம் இடத்துக்கு போட்டி. தென்காசி மாவட்டத்துல மொத்தம் 5 தொகுதி, 1ல அதிமுக வெற்றி, 3ல திமுக வெற்றி உறுதியாகி இருக்கு. 1 இழுபறியா இருக்கு. வாசுதேவநல்லூர் தொகுதி திமுக ராஜா வெற்றி வாய்ப்பு. பாஜக ஆனந்தன் ஐயாசாமி பின்னடைவு. நாத்தாக்க இசை மதிவாணன், தாவேக்க அமுதராணி இடையில 3ஆம் இடத்துக்கு போட்டி. சங்கரன் கோவில் தொகுதி காங்கிரஸ் சங்கை கணேசன் வெற்றி வாய்ப்பு. அதிமுக திலீபன் ஜெய்சங்கர் பின்னடைவு. தாவேக்க ராமராஜன் 3ஆம் இடம். கடையநல்லூர் மதிமுக திமு ராஜேந்திரன், அதிமுக கிருஷ்ணமுரளி என்ற குட்டியப்பா இடையே இழுபறியா மாறியிருக்கு. தாவேக்க அப்துல் ஜலீல் 3ஆம் இடம் பிடிக்கிறாரு. தென்காசி தொகுதி அதிமுக செல்வ மோகன்தாஸ் பாண்டியன் வெற்றி வாய்ப்பு. திமுக கலை கதிரவன் இழுபறியில பின்னடைவு. நாத்தாக்க புஷ்பலதா, தாவேக்க ராஜபிரகாஷ் 3ஆம் இடத்துக்கு போட்டி. ஆலங்குளம் தொகுதி திமுக பால் மனோஜ் பாண்டியன் வெற்றி வாய்ப்பு. அதிமுக KRP பிரபாகரன், தாவேக்க விபின் சக்கரவர்த்தி 2 பேருக்கும் இடையில 2ஆம் இடத்துக்கு கடும் போட்டி. தேனி மாவட்டத்துல மொத்தம் 4 தொகுதி, 4மே திமுக கூட்டணிக்கு சாதகமா இருக்கு. ஆனா ஒரு தொகுதியில அதிமுக அணிக்கு வெற்றி காத்திருக்கு. போடி தொகுதியில திமுகவோ பன்னீர்செல்வம் வெற்றி வாய்ப்பு. அதிமுக VT நாராயணசாமி, தாவேக்க பிரகாஷ் 2ஆம் இடத்துக்கு போட்டி. ஆண்டிப்பட்டி தொகுதியில திமுக மகாராஜன் வெற்றி வாய்ப்பு. அதிமுக லோகிராஜன் பின்னடைவு. தாவேக்க லெப்ட் பாண்டி 3ஆம் இடம். சிட்டிங் MLA மகாராஜன் மேல அதிருப்தி இருந்தாலும் OPS தேமுதிக வருகையால பதவியை தக்க வைக்கிறாரு. பெரியகுளம் தொகுதியில அமமுக டாக்டர் கதிர்காமு, VCK சக்திவேல் என்ற ஆற்றல் அரசு இடையில இழுபறி இருக்குது. இரட்டை இலை உதயசூரியன் இல்லாதது குழப்பம். குக்கர் ஓரளவு அறிமுகமான சின்னம், அதனால அதிமுக கூட்டணிக்கு ஓட்டு அதிகம் கிடைச்சிருக்கு. தாவேக்க சபரி ஐயங்கரன் 3ஆம் இடம். கம்பம் தொகுதியில திமுக ராமகிருஷ்ணன் வெற்றி வாய்ப்பு. அதிமுக SDK ஜக்கையன் பின்னடைவு. தாவேக்க ஜெகநாத் மிஸ்ரா 3ஆம் இடம். தூத்துக்குடி மாவட்டத்துல மொத்தம் 6 தொகுதி, 2 தொகுதி இழுபறியில இருந்தாலும் 1ல அதிமுக வெற்றி, 3ல திமுக வெற்றி உறுதியாகி இருக்கு. தூத்துக்குடி தொகுதி திமுக P கீதா ஜீவன் வெற்றி வாய்ப்பு. அதிமுக சீதா செல்ல பாண்டியன், தாவேக்க நடிகர் ஸ்ரீநாத் இடையில 2ஆம் இடத்துக்கு போட்டி. விளாத்திக்குளம் தொகுதி திமுக GV மார்க்கண்டையன் வெற்றி வாய்ப்பு. அதிமுக சத்யா பின்னடைவு. தாவேக்க காசிராம் 3ஆம் இடம். திருச்செந்தூர் தொகுதி திமுக அனிதா ராதாகிருஷ்ணன் வெற்றி வாய்ப்பு. பாஜக KRM ராதாகிருஷ்ணன் பின்னடைவு. நாத்தாக்க ஒபிலியா, தாவேக்க JKR முருகன் இடையில 2ஆம் இடத்துக்கு போட்டி. ஸ்ரீவைகுண்டம் தொகுதி அதிமுக SP சண்முகநாதன் வெற்றி வாய்ப்பு. காங்கிரஸ் ஊர்வசி அமிர்தராஜ் இழுபறியில பின்னடைவு. தாவேக்க சரவணன் 3ஆம் இடம். ஓட்டப்பிடாரம் தொகுதி திமுக ராமஜெயம் வெற்றி வாய்ப்பு. இழுபறியில புதிய தமிழகம் டாக்டர் கிருஷ்ணசாமியும் வரலாம். அமமுக சுந்தர்ராஜ் பின்னடைவு. தாவேக்க மதன் ராஜா 4ஆம் இடம். கோவில்பட்டி தொகுதி திமுக கருணாநிதி வெற்றி வாய்ப்பு. அதிமுக கடம்பூர் ராஜு பின்னடைவு. தாவேக்க பாலசுப்ரமணியன் 3ஆம் இடம். இது தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் மட்டும்.
தேர்தல் முடிவு மே 4 வெளிவரும்.